100க்கு எத்தனை சதவீதம் கொடுப்பீங்க சார் தமிழக முதல்வர் ஸ்டாலினோட இந்த தமிழ்நாடு ஆட்சிக்கு? மைனஸில் கொடுத்தா வருத்தப்பட மாட்டிங்கன்னா மைனஸில் கொடுக்குறேன், இல்லைனா 0ன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஏறிக்கிட்டே போகுது கடன். நீங்கள் அதை பற்றி அவர் கவலையே இல்லை. அப்பா வந்து கொடைக்கானல் போயிட்டார், பையன் வந்து லண்டன் போயிட்டார். அங்கே போய் ஃபோட்டோ எடுத்து போடுறாரு. மக்கள் இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லைன்றாங்க, வெயிலாக இருக்குது, வெளியில் போக முடியல, டெய்லி சம்பாதிக்க கஷ்டமாக இருக்குன்றாங்க. ஒரு அமைச்சர் போய் லண்டனில் போய் தமிழ்நாட்டில் 10 லட்சம் வேலை வாய்ப்பை கொடுத்தியான்னு கேட்க மாட்டேன். ஏன்னா வேலை வாய்ப்புக்கு தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் செய்ய மாட்டேன்னு தானே வடநாட்டுக்காரங்க வரான். தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லைன்னீங்க, தமிழர்கள் போய் முட்டி மோதி வேலை செய்யாமல் இருந்தால் வடநாட்டுக்காரங்க இங்கே வரான். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கு அந்த வெள்ளத்திலே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்களே. எனக்கு தெரிஞ்சு என்னோட அரசியல் அனுபவத்தில் இதான் ஃபஸ்ட் டைம் டிஎம்கேவோட மிகப்பெரிய ஸ்டால் வாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வேட்பாளர்கள்லாம் தயாநிதி மாறன் ஆகட்டும், இங்கே தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆகட்டும், கனிமொழியை நடு ரோட்டில் நிறுத்தி திரும்பி போங்க. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாஜக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குமரகுரு சார் தான் நம்மளோட இருக்காரு. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து இடைக்கால பெயில் கொடுத்துருக்காங்க. அது சென்சேஷனலாக போயிட்டுருக்கு அந்த நியூஸு. இந்த ஒரு பெயிலை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் தேர்தலில் ஒட்டி கொடுத்துருக்காங்க, எப்படி சார் இருக்கும்? அதுதான் அவங்க அரெஸ்ட் பண்ணது போன தடவை பெயில் வரும்போதே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரொம்ப காட்டமாக ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 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 முதல்வர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, எப்படி சிபு சோரன் வந்து அவங்க ஹேமந்த் சோரன் வந்து எப்போ அவர் அரெஸ்ட் பண்ண உடனே மனைவிட்டே அட்டையை கொடுத்துட்டு அவர் உள்ளே போகும்போது சிஎம் போஸ்ட் வந்து யாராவது ஒருத்தர் ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த பேசிக் கர்ட்டசி கூட உங்களுக்கு தெரியல. ஆனால் என்ன சொல்கிறீங்க, பெயிலில் என்ன கிரவுண்டை கேட்குறாங்கன்னா, 75,000 மாணவர்களுக்கு புக்கு கொடுக்கல. அதுக்கு காரணம் பாலிசி டிசிஷன் ஹஸ் டு பி டேக்கன் ஒன்லி பை தி சீஃப் மினிஸ்டர். சின்ஸ் இஸ் இன்சைட் ஜெயில் வந்து வி கேனாட் டேக். அவர் வரட்டும், அதுக்காக வாங்கன்றீங்க. இது என்ன வந்து போக்கு? இதெல்லாம் ஒரு ஒரு அரசியல்வாதி செய்கிறதா? ஒன்ஸ் நீங்கள் அரெஸ்ட் பண்ண உடனே நீங்கள் ரிசைன் பண்ணணும், வேற ஒருத்தருக்கு போஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துருக்கணும். வந்துட்டு இங்கே ஹோல்டு பண்ணிக்கிட்டு அந்த போஸ்ட்டை அதே ஒரு கிரவுண்டை கேட்குறீங்களா? உங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு போன தடவை காட்டமாக திட்டினாங்க. இன்னைக்கு கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எலெக்ஷன் டைமில் நாளைக்கு அது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நான் உள்ளே இருந்தேன், அதனால் நான் தோத்துட்டேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால ஒரு எலெக்ஷனுக்காக நீங்கள் கேம்பெயின் பண்ணுறதுக்கு ஜூன் 1 வரைக்கும் இன்ட்ரீம் பெயில், ஜூன் 1 சாயங்காலம் வந்து நீங்கள் சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட கொடுமையான விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்கேயும் சிஎம் ஆஃபீஸ் போகக்கூடாது, சிஎம்மோட வேலை எதையும் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இதை விட ஒரு கேவலம் எங்கேயாவது இருக்க முடியுமா? இதே கூட வெற்றியாக கொண்டாடுவாங்க அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி. ஆனால் இது வந்து இப்போ இவருக்கு வெளியே வந்து தேர்தலுக்கு ஏதாவது உதவும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? தேர்தலுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஏதாவது இருக்கும்னு பார்க்குறீங்களா? அது உதவுமா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பஞ்சாபில் காங்கிரஸும் ஆம் ஆத்மி தனித்தனியாக நிற்குது, கூட்டணி கிடையாது. டெல்லியில் வந்து 4-3 நிற்கிறாங்க காங்கிரஸும் ஆம் ஆத்மியும். ஆம் ஆத்மியோட கூட்டணி வச்சதே கேவலமான ஒரு விஷயம்னு சொல்லி அந்த டெல்லி மாநிலத்தோட காங்கிரஸ் தலைவர் ரிசைன் பண்ணிட்டார். என்னால் போய் ஆம் ஆத்மிக்கு போய் ஆதரவாக நான் கேட்க முடியாது. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்கள கழுவி ஊற்றி நாங்கள் வாங்கினோம் ஓட்டு. இந்த எலெக்ஷன் சட்டசபை எலெக்ஷனில் திருப்பி அதே பார்ட்டியை போய் நாங்கள் வேலை செய்ய சொல்கிறத விட கேவலம் எதுவும் ரிசைன் பண்ணுறேன்னு போயிட்டார். ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கு உள்ள உறவு உள்ளதாக இருக்குது. இவர் போய் நாளைக்கு ஓட்டு கேட்டால் மட்டும் காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ் தொண்டனும் ஆம் ஆத்மி ஒன்றா சேர்ந்துருவாங்களா? அப்படி ஒன்றா சேர்றவங்க பஞ்சாபில் என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே இந்தி கூட்டணி ஒரு குளறுபடியான கூட்டணியாக இருக்குது. அந்த கூட்டணியில் போய் இவர் வந்தால் என்ன வரலன்னு என்னை பொறுத்த வரைக்கும் வர்றது நல்லது. ஏன்னா நாளைக்கு இது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கூடாது கெஜ்ரிவால். நான் மட்டும் வெளியில் இருந்தேன்னா 7க்கு 7 ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லக்கூடாதுல்ல. இப்போ நீ வெளியில் வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்கல்ல, அது ஒரு வகையில் நல்லது தான். சார், இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் அப்படின்ற ஒரு டாப்பிக்காக இருக்கக்கூடியது உதயநிதி அவர்களோட வழக்கு. சனாதனத்தை பற்றி பேசுனதுக்கு 5 மாநிலங்கள்லேருந்து நோட்டீஸ் விடுத்திருக்காங்க. இது வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, திமுகவில் அதை சாதாரணமாக சமாளிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வந்து சனாதனம் என்பது வேறு, இந்துத்துவான்றது வேறு. சனாதனம் என்றது இந்து மதத்தில் உள்ளே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள்னு ஒரு புது விளக்கம் கொடுத்தாங்க. அந்த விளக்கத்தை போய் 5 மாநிலத்தில் கொடுக்கட்டும். அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அந்த மாநிலங்கள் முடிவு பண்ணுறோம். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் தானே அந்த ஏமாத்த வேலை நடக்கும். இந்து மதம் வேறு, சனாதனம் வேறுன்னு. மற்ற எல்லா மாநிலங்களும் சனாதனம் இந்து தர்மம் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. என்ன வரப்போதோ அவங்க பார்த்து அவங்க முடிவு பண்ணிக்க போகிறாங்க. அவங்க கண்டிப்பாக அதில் வந்து அவங்க கொடுக்குற விளக்கத்தை வந்து மிகப்பெரிய ஒரு காமெடியாக தான் இருக்க போது. 5 மாநில அரசாங்கமும் அதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்போ தான் தெரியும். அப்போ தான் உண்மையான சனாதனம் எது, தமிழ்நாட்டில் வந்து அது டோட்டலாக வேறு மாதிரி மாற்றி மக்கள் ஏமாத்துறதுலாம் இனிமேல் தெரிய வரும்.
இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து ராகுலை விமர்சித்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு, திருப்பியும் இவரும் அதை விமர்சித்து பேசியிருக்காரு. அம்பானி அதானிகளை வந்து இப்போ லாரி லாரியாக பணம் நிறுத்துறதுனால வந்து விமர்சனங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து தோல்வி பயத்தினால பிரதமர் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இல்லை, அவர் அப்படி சொல்லலை. என்ன சொல்லிருக்காருன்னா, இத்தனை நாளாக 5 வருடங்களாக மூச்சுக்கு 300 தடவை அம்பானி அதானி எங்கள் மேலே குற்றம் சாட்டினீங்களே, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண டேட்லேருந்து இன்னி வரைக்கும் அந்த பட்டத்து இளவரசர் வந்து ஒரு வார்த்தை, ராகுல் காந்தி ஒரு வார்த்தை கூட அந்த 2 பேரை பற்றியும் பேசலையே. அப்போ நீங்கள் பணம் வாங்கிட்டீங்களா? நான் வந்து பணம் வாங்கிட்டு அவங்கள பற்றி நான் சலுகை செஞ்சேன்னு என்னை குற்றம் சாட்டினேன். நீங்கள் இந்த சமீப காலத்தில் அதை பற்றி பேசாமல் இருக்கீங்களா? அப்போ லட்சமாக கோடியாக பணம் வாங்கிட்டீங்களா? ஏன் அமைதியாக இருக்கீங்க? அதாவது ஏன் அமைதியாக இருக்கீங்கன்றதுக்காக கேட்டதை தவிர பணம் வாங்கிட்டீங்கன்னு ஒரு குற்றம் சொல்லலை. ஏன்னா பிஎம்மாக இருந்துட்டு பணம் வாங்கினது அவர் தெரிந்தால் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவர் அது சொல்லலை. அப்போ நான் அந்த மாதிரி குற்றம் சாட்டலாமா அப்படின்னு கேட்குறாரு. பிரியங்கா காந்தி என்ன சொல்கிறாங்க, தோல்வி பயம் அப்படிங்கிறாங்க. வேறு என்ன சொல்ல முடியும் அவங்களால? இப்போ அவங்களுக்கு இருக்கிற டைம் வந்து 25 நாள் தான். யாருக்கு என்னென்ன மோடி அவர்களை பற்றி சொல்ல முடியுமோ அவங்க இஷ்டத்துக்கு என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாம் சொல்லிடுவாங்க. ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு எந்த பாயிண்ட்டும் கிடையாது. முதல்ல எலெக்ஷன் கமிஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் இவி மிஷின் சரியில்லைன்னாங்க, விவிபேட்டில் பிரச்சனைனாங்க, பர்சன்டேஜ் என்னென்ன உலகத்தில் இருக்கோ எத்தனை எல்லா காரணத்தையும் சொல்லிட்டாங்க. ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன காரணம் சொல்லுவாங்கன்னு தான் தெரியல. அன்றைக்கி நம்ம பார்த்துப்போம். பதிலுக்கு அவங்க வந்து கடுமையாக விமர்சிச்சும் இருக்காங்க. அதாவது 16 லட்சம் கோடி வந்து அம்பானிக்கும் அதானிக்கும் எதுக்கு தள்ளுபடி செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும் முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்கன்னாங்க. முதல்ல தள்ளுபடின்றதே தப்பு. ஏன்னா நம்ம மக்களுக்கு என்னென்னா, கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடினா டோட்டலாக வெய்வர், அது முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்கள் பேங்க் பக்கம் போக வேண்டியதில்லை. இப்போ இவங்களுக்கு பண்ணுறது எல்லாமே ரைட் ஆஃப்னா அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற புக்கில் இருக்கிற அக்கௌண்ட்டில் வாரா கடன் இருக்கிற பணத்தை வந்து வாரா கடனே காமிச்சிட்டு இருக்க முடியாது. அந்த கடன் அந்த இடத்து அந்த ஒரு கடனை மட்டும் தள்ளி என்ன பண்ணாங்க, ரைட் ஆஃப் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டில் வச்சுருவாங்க. இதில் வச்சு ரைட் ஆஃப் புக்கில் வச்சுருவாங்க, பேலன்ஸ் ஷீட்டில் வராது. அது அந்த ரைட் ஆஃப் பண்ணுறது அப்படியே விட்டுற மாட்டாங்க. அதுக்கு உண்டான சட்டப்படி உண்டான அக்வயர் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுவோம் அது தனியாக பண்ணுவாங்க. பட் பேலன்ஸ் ஷீட்டில் வராது. இது தள்ளுபடிக்கும் வந்து ரைட் ஆஃபுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை திருப்பி நாங்களும் ஒரு 1000 தடவை சொல்லியிருப்போம். வேணுமென்ட்டே பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணுறீங்க, தள்ளுபடி பண்ணவே முடியாது. உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பெனி நான் நடத்துகிறேன்னா, நான் ஒரு 1 கோடி ரூபா லோன் வாங்குகிறேன். 1 கோடி ரூபா லோன் வாங்கிட்டு பேங்க்கில் ஒரு ஸ்டேட் பேங்க்கில் வாங்கிடுறோம். என்னோட 1 கோடி ரூபா வந்து இந்த வருஷத்துக்குள்ளே கட்டணும். ஸ்டேட் பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க, என் பேரை போட்டு 1 கோடி ரூபா கடன் போடுவாங்க. நான் 1 கோடி இந்த வருஷத்தில் கட்ட முடியல, என்னால் தொழில் நஷ்டம். அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, வாரா கடன் வைப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட் பேங்க்கில் மொத்தம் இருக்க 1000 கோடியில் என்ன மாதிரி 100 கோடி பெண்டிங் வச்சிருப்பாங்கல்ல, இந்த 100 கோடி உள்ளே வச்சுட்டே இருக்க மாட்டாங்க. வாரா கடன் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த 100 கோடி என்ன பண்ணுவாங்க, எடுத்து ரைட் ஆஃப் பண்ணி சைடில் வச்சுருவாங்க. அப்போ அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் வந்து மொத்தம் 900 கோடி, அதில் வர வேண்டிய 800 கோடி பண்ணிட்டு வாரா கடன். இந்த 100 கோடி எடுத்து விட்டுற மாட்டாங்க. இந்த 100 கோடி எடுத்து அடுத்த செக்ஷன் இருக்குது பாருங்கள், இன்வெஸ்டிகேஷன் டீம், அக்யூசிஷன் வாங்கலாம், அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டீம் என்ன பண்ணுவாங்க, அந்த 100 கோடியை எப்படி வர வைக்கணுன்றது, சர்ஃபேஸ் ஆக்டில் போகிறது, எனக்கு நோட்டீஸ் கொடுக்குறது, சிவில் டிஸ்பியூட்டில் போகிறது, பேங்க்கில் போகிறது, கிரிமினல் சைடில் போகிறது, என்னென்ன பண்ண முடியுமோ எங்கிட்ட அந்த 100 கோடி வாங்க விட மாட்டாங்க. நல்ல உதாரணம் இவர் நம்ம கிங்ஃபிஷர், நம்ம இவருக்கார் பாருங்க. அவர் வந்து இப்போ லண்டனில் போய் உட்காந்ததுக்கப்புறம் அவரோட சொத்து கிட்டத்தட்ட 50,000 கோடி கிட்ட ஆக்ஷன் போட்டு எடுத்து பணம் வாங்கிட்டாங்க. ஆனால் அதெல்லாமே வாரா கடன் என்று வைக்கப்பட்ட பணம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, வாரா கடனை தள்ளுபடி இல்லை, வாரா கடனாக வச்சு அது தனி லீகல் ப்ரொசீஜர் பண்ணி பணம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவர் மட்டும் இல்லை, சோக்ஷி கீக்ஸி எல்லா பணமும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது திருப்பி சொல்கிறது வந்து எங்களுக்கே சொல்லி வலிச்சு போச்சு. தமிழ்நாடு தேர்தல் நடக்கும்போது பிரதமர் மோடி வந்து ஏழைகளை சந்திக்க வரமாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. கர்நாடகா தேர்தல் நடக்கும்போது பிரிஜ்வாலோட விவகாரத்தை கையில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களோட விவகாரத்தை கையில் எடுத்தாங்க. இப்போ குஜராத் தேர்தல் அப்படின்னும் போது அம்பானியும் அதானியும் வந்து இழுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது மோடி அவர்களோட கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிரிப்பாக தான் இருக்கும். ஏன்னா புதுசாக வந்துருக்கோன்னா அது பெருசாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சிரிப்பாக இருக்குது. 2000 அவர் முதல்ல அங்கே வந்து 2001 சிஎம் ஆகும்போது அவர் மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் என்ன,
2004 என்ன குற்றச்சாட்டு, 2002 அந்த இது நடந்தது, கலவரம் நடந்ததுக்கப்புறம் அவர் மேலே வச்ச குற்றச்சாட்டு என்ன, 2007 அவர் தோத்துட்டாருன்ட்டாங்க, ஜெயிக்கவே மாட்டாருன்னாங்க. அப்புறம் வந்து இந்த ஃபேக் கவுண்டர் சொராப்ஜிந்த் அந்த கேஸ் இருப்பார், அந்த கேஸில் அவரை போட்டு என்னென்ன டார்ச்சர் பண்ணாங்க. 2012 மோடி தோத்துட்டாரு, காங்கிரஸ் வந்துருச்சுன்னாங்க. என்னென்ன அலிகேஷன் பண்ண முடியுமோ அவர் மேலே பண்ணிட்டாங்க. ஆனால் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே மாதிரி சிரிச்ச முகமாக நான் இப்படி தான் நாட்டுக்கு நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன், ஒரு பைசா பணம் வாங்க மாட்டேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேங்க, இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியில் இருக்கிற எந்த அரசியல் தலைவர் எங்கள் அம்மா எங்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க, ஏழைகளுக்கு நல்லது செய், கனவுலையும் லஞ்சம் வாங்காதே அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நான் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறார் ஒருத்தர். இந்த தைரியம் யாராவது ஒருத்தருக்கு தான் சொல்லுங்கள் இந்திய அரசியலில். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுங்களேன். லல்லு பிரசாத் சொன்னார் வச்சுங்களேன், நம்புவாங்களா? நம்ம உதயநிதி சொன்னால் நம்புவாங்களா? ஸ்டாலின் சொன்னால் நம்புவாங்களா? அது சொல்லக்கூடிய தைரியம் இந்தியாவிலே ஒரே தலைவர் அவருக்கு தான் இருக்குது, அவர் இருக்கிற கட்சிக்கு தான் இருக்குது. அப்படிப்பட்டவர் என்ன பண்ண முடியும்? வாட்ச்சு 10 வருஷம் ஒரே வாட்ச்சு, ரிச்சர்ட் மில் வாட்ச் கிடையாது, 13 கோடி வாட்ச் கிடையாது, அதே வாட்ச் தான். ட்ரெஸ்ஸு போடுறாருன்னாங்க, அவர் ட்ரெஸ்ஸு பிரதமர்ன்றதுனால போடுறாரு, அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே ஆக்ஷனில் கொடுக்குறாரு, அந்த பணத்தை எடுத்து கவர்மெண்ட் கொடுத்துட்றாரு. அவர் மேலே என்ன அலிகேஷன் சொல்ல முடியும்? இருக்கிறதுலையே அறத பழசான அம்பானி அம்பானி ஏதாவது பிரச்சனைன்னா நீங்கள் கூப்பிடாதீங்க. அம்பானி அதானியை நீங்கள் இனிமேல் தமிழ்நாடு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஏன் வெக்கங்கட்டு போய் அதானியை கூப்பிட்டு வந்து 35,000 கோடிக்கு ஒரு டேட்டா பேச ஆரம்பிங்க, தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில். ஏன் கெஞ்சுறீங்க? அப்போ உங்களுக்கு வேணும்னா மட்டும் அதானி பணம் வேணும், அவருக்கு வேணும்னா மட்டும் அதானி பணம் வேண்டாமா? அதானி உள்ளே வந்தால் தானே, அம்பானி உள்ளே வந்தால் தானே உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும். ஒரு பக்கம் 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுத்தியான்னு கேட்குறாங்க. நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க, இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா அம்பானி உள்ளே சேர்க்காத, அதானி உள்ளே சேர்க்காதுன்னு என்ன பண்ண முடியும்? அதனால் இது முழுக்க இந்த அன்னைக்கு கூட டைம்ஸ் நோவில் சொல்லியிருக்காரு இந்த பிரஜ்வால் ரேவண்ணா பற்றி, இது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, இட்ஸ் ஒன்லி அ கன்சர்ன் ஆஃப் ஸ்டேட்டில் நடக்கிறவங்க அதை கரெக்டாக பிடிச்சி அவங்க பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் அவங்க முதலே எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா கூட நாங்கள் த்ரூ அவுட் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து பிடிச்சிருப்போம். அவங்க சரியாக செயல்படலை, வேண்டுமென்றே விட்டுட்டாங்க. காரணம் ஒக்கலிகா ஓட்டு அவங்களுக்கு வரணும், அதுக்காக விட்டுட்டாங்க. இப்போ பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அதனால் அவர் மோடி அவர்கள் மீதெல்லாம் வந்து ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லிலாம் நிரூபிக்கவே முடியலைங்களே கோர்ட்டில் இது வரைக்கும். எத்தனையோ பேர் திரும்பி அடித்து வச்ச பந்து மாதிரி திருப்பி வராங்களே, அவரால் வாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தல் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, முரணாக இருக்குது அப்படின்றத வந்து இந்தி கூட்டணி வந்து எலெக்ஷன் கமிஷன் மேலே வந்து குற்றம் சாட்டு பண்ணியிருக்காங்க. அதுவும் போய் முறையிட போகிறேன் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் அதே மாதிரி முதல் நாள் அதே மாதிரி பிரச்சனை வந்தது. அடுத்த நாள் ஒரு சதவீதம் சொன்னாங்க, அடுத்த நாள் மாற்றி சொன்னாங்க, சதவீதம் மாறிச்சு, கிட்டத்தட்ட 3% கிட்ட கம்மியாச்சு. இங்கே இருக்கிற எந்த இந்தி கூட்டணி போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? யாராவது சொன்னாங்க என்னங்க குளறுபடி இருக்குன்னு? ஒருத்தராவது சத்யபிரகாஷ் சாஹூ போய் பார்த்து இது தவறான விஷயம்னு இந்தி கூட்டணி சார்பாக ஒரு 10 பேர் கொடுத்தாங்களா? யாரும் கொடுக்கல. அங்கே செகண்ட் ஃபேஸ் முடிஞ்சது, அங்கே அதே மாதிரி சின்ன குளறுபடி நேற்றுக்கு இன்றைக்கி மாறும், அது எல்லா இடத்துலையும் மாறும். ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு புகார் கொடுப்போம், நாளைக்கு நமக்கு தோக்கும் போது இது ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லி அங்கே இவர் கார்கே முடிவு பண்ணார். கார்கே முடிவு பண்ணி சொன்னார் பாருங்க, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு பெட்டிஷன் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை தடவை பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க? இன்னொன்று, அதனால் எலெக்ஷன் ரிசல்ட் மாறுமா? பர்சன்டேஜ் வித்தியாசம் வர்றதுனால உங்கள் ரிசல்ட் மாறுமா? உங்கள் இவிஎம்மில் இருக்கிற ஓட்டு மாறுமா? ஓட்டு மாறாதில்ல. ஓட்டு என்ன இருக்கோ அன்றைக்கி நைட்டே 17C கையில் கொடுத்துட்றாங்க ஃபார்மு. 17Cயில் நோட் பண்ணி கொடுத்த 650 670 அது அப்படியே தான் இருக்க போகுது. அது ஓட்டு என்ற ஆரம்பிக்கும் போது இந்த வார்டு நம்பர்னு போட்டு, சார் வார்டு நம்பர் மொத்தம் பதிவான ஓட்டு 638 அப்படின்னாங்கன்னா உங்ககிட்ட 638 இருக்கும் ஏஜென்ட்டுக்கிட்ட. அவர் ஆமான்னு சொன்னால் தான் ஓப்பனே பண்ணுவாங்க. கரெக்டா? இல்லை நீங்கள் 638ன்றீங்க, எங்கள்கிட்ட 622 தான் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அன்றைக்கி அந்த இடத்துல அது க்ளோஸ்டு. சரிங்களா? இதனால் என்ன பாதிப்பு வரப்போகுது? இந்த மாதிரி அறிவுபூர்வமாக பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க என்னென்ன சேர்த்த வாரியை இறைச்சிட்டு நாங்கள் தோத்தது காரணம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடணும். அது ஒரு காரணம் தேடுறாங்க. திமுகவோட 3 ஆண்டு, அதாவது ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்து 3 ஆண்டு நிறைவு செஞ்சுருக்கு. இதில் வந்து தலை சிறந்த 3 ஆண்டு, தலை நிமிர்ந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு டேக்லைனோடய அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு 3 ஆண்டு தமிழ்நாட்டோட 3 ஆண்டு கால ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்கள் மேலே எங்களுக்கே கோவம் வருது. இவங்க எல்லாமே இந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லும்போது நாங்கள் ஏன் இந்த ஆட்சி நாங்கள் இன்னும் நிறைய பண்ணியிருக்கணுமோ, மோடி அவர்கள் ஆட்சி இன்னும் நிறைய சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு எங்கள் மேலே எங்களுக்கு வருத்தம் வருது. இது ஒரு ஆட்சி, இது ஒரு வேதனையான ஆட்சி. எந்த ஒரு விஷயத்தில் சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு சாதனைன்னு சொன்னீங்கன்னா 1000 ரூபா கொடுக்கலையா மகளிருக்குன்னுவாங்க. இந்த மகளிருக்கு 1000 ரூபா தூக்கி கையில் கொடுக்குறது எங்கள் பெரிய சாதனை. அது யாருன்னா கொடுத்து, நீங்கள் வந்தால் கொடுத்துருக்கு, நான் வந்தால் கொடுத்துருவேன். எடுத்து கொடுக்குறதுக்கு என்ன பெரிய விஷயம்? இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணார்? நேற்று பதிவுத்துறையில் எல்லா பத்திரத்தாளில் முத்திரைத்தாளில் ஏற்றிட்டார்.
ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றிட்டாரு, இது கரண்ட்டுக்கு சார்ஜ் ஏற்றிட்டாரு, ஆவின் பால் ஏற்றிட்டாரு, எல்லாமே ஏற்றிட்டாரு. டாஸ்மாகை மூடுனாரு, ஒன்றும் மூடல. எல்லாத்தையும் விடுங்க. போன 10 வருஷம் பீரியடில் என்ன நடக்கலையோ அது இப்போ நடக்குது இல்லை? அதை நான் கேள்வி கேட்பேன்ல. கஞ்சா இருக்குது, உலகம் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா, எல்லாருக்கும் தெரியும் கஞ்சா அப்படி ஓடிட்டு இருக்குதுன்னு. சாதி சண்டை இதெல்லாம் நடந்திருக்குமா? கள்ளச்சாராய சாவு நடந்திருக்குமா இது வரைக்கும்? தமிழ்நாட்டில் நான் பார்த்து இது வரைக்கும் கள்ளச்சாராய சாவு எம்ஜிஆர் பேரில் கேள்விப்பட்டிருக்கேன். கள்ளச்சாராய சாவுன்னு இப்போ வந்து நடக்குது. ஊழல், லஞ்சம். ஒரு அமைச்சர் உள்ளே இருக்கிறாரு, ஒரு அமைச்சர் கன்விக்ட் ஆகியிருக்கிறாரு, ஒரு அமைச்சர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் எடுத்து சொல்கிறாரு 2 பேரும் சேர்ந்து 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னு. இது எல்லாம் முடிஞ்சு ஒருத்தர் டெப்டி டைரக்டர் ரூமில் டிரான்ஸ்போர்ட்டில் 40 லட்ச ரூபா பிடிக்கிறாங்க. ஒருத்தர் ஜாதி பேரை சொல்லி திட்டுறாரு ஒரு அமைச்சர். இது ஒரு ஆட்சின்னா இதில் இந்த ஆட்சியில் என்ன நல்லதுன்னு ஒன்று சொல்லுங்களேன். நான் கேட்குறேன், அந்த திட்டம் நல்ல திட்டம் இல்லையா? திருப்பியும் சொல்லுங்கள், வெல்ஃபேர் ஸ்கீமை சொல்லாதீங்க. அதாவது எல்லாருக்கும் சாப்பாடு போடலையா? அது யார் ஒன்றாலும் எவ்வளோ ரூபா இருக்குது வீட்டில் இருக்குது? 10,000 ரூபா இருக்கா? 5,000 ரூபா எடுத்து டொனேஷன் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்றது போய் குஜராத்தில் கற்றுக்குங்க. தண்ணி இல்லாமல், குடிநீர் பஞ்சம் இல்லாமல் எப்படி இருக்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் சோலார் எப்படி போட்டிருக்காரு, அது நாளைக்கு என்ன திட்டம் வேணுமோ அதை நான் யோசிக்கிறவன் தான் தலைவன். ஒன்று கேட்டால் எடுத்தோன்னா 1000 ரூபா கொடுத்தோமே, இவங்களுக்கு 500 ரூபா கொடுத்தோமே, தாலிக்கு தங்கம் கொடுத்தோமே, சாப்பாடு போட்டோமே. இது இல்லை. டெவலப்மெண்ட் என்ன பண்ணார்? தமிழ்நாட்டில் எத்தனை இண்டஸ்ட்ரி வந்துச்சு? ஒன்றும் கிடையாது. இந்த 3 ஆண்டு வந்து ரிசல்ட்டை வந்து நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேணா. இந்த 3 ஆண்டு சாதனை வந்து இந்த வர ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஆனால் இந்த திட்டங்கள், சில திட்டங்கள்லாம் பெண்களுக்கு உதவியாக இருக்குது சார். இந்த 1000 ரூபாய் ஆகட்டும், ஃப்ரீ பஸ் ஆகட்டும், இதெல்லாம் உதவியாக இருக்குதுன்னு மக்கள் வாயாலே சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவதுங்க, நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். ஒரு சிஎம்மாக ஒருத்தர் வந்து உட்காந்தாருன்னா அவரோட அறிவுனால நேற்று வரைக்கும் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக கரண்ட்டு கட்டு இருந்துச்சுப்பா. இவர் வந்ததுக்கப்புறம் கரண்ட்டெல்லாம் நீட்டாக வருது. தண்ணி பஞ்சம் சுத்தமாக தீர்த்துட்டார். உதாரணம் வேணுமா? இங்கே இருக்கிற ஜல்ஜீவன் திட்டத்தில் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்தாரு மோடி. ஒரு இடத்துல கூட டாய்லெட் இல்லாமல் ஒரு கிராமம் கிடையாது. தமிழ்நாட்டை விட்டுங்க, நம்ம இந்தியா முழுக்க சொல்கிறேன். எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் 3 லட்சம் கிராமம் இருந்தது. ஒரு கிராமமும் இப்போ இல்லை, எல்லாம் முடிச்சு. இதுதான் ஒரு தலைவனோட திட்டம். உள்ளே போய் இந்த பணத்தை எடுத்து பஸ்ஸில் ஃப்ரீயாக போ, ட்ரெயினில் ஃப்ரீயாக போ, அப்புறம் 1000 ரூபா மாதம் வாங்கிக்க, வீட்லேயே உட்காந்துக்க 1 லட்சம் கொடுத்துட்றேன். காங்கிரஸ் வீட்லேயே இருந்துக்க, அந்த குடும்ப தலைவிக்கு 1 லட்சம் கொடுத்துட்றேன். இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா வருஷத்துக்கு 1 லட்சம் கொடுத்துட்றேன். இது வந்து எங்கேருந்து எடுத்து கொடுப்பீங்க? பண்ணுறேன் உள்ளேருந்து எடுத்து கொடுப்பீங்க. அதனால தான் நீங்கள் 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. எதனால் கோடி வாங்கினாங்க? இந்த பக்கம் இன்கமே இல்லை. இவங்களுக்கு இருக்கிற ஒரே இன்கம்ங்க டாஸ்மாகை தவிர வேறு எந்த இன்கமும் கிடையாது. அந்த இன்கம் எங்கடா வர்ற இன்கம் எடுத்து அப்படி இதில் கொடுத்துறது, இலவசமாக கொடுத்துறது. இங்கே ஏறிக்கிட்டே போகுது கடன். நீங்கள் அதை பற்றி அவர் கவலையே இல்லை. அப்பா வந்து கொடைக்கானல் போயிட்டார், பையன் வந்து லண்டன் போயிட்டார். அங்கே போய் ஃபோட்டோ எடுத்து போடுறாரு. மக்கள் இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லைன்றாங்க, வெயிலாக இருக்குது, வெளியில் போக முடியல, டெய்லி சம்பாதிக்க கஷ்டமாக இருக்குன்றாங்க. ஒரு அமைச்சர் போய் லண்டனில் போய் அது கொஞ்சம் கூட அவர் வந்து கவலையப்படாமல் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாரு. எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்கள் போங்க உங்கள் இஷ்டம். ஆனால் நீங்கள் வந்து மோடியை பார்த்து சொல்கிறீங்க, இவர் வந்து அம்பானி அதானி கூட இருக்கார், இவர் வந்து மக்களுக்கு எதுவும் செய்யலைன்னு. 14 வருஷமாக 24 வருஷமாக ஒரு நாள் கூட லீவ் போடாமல் ஒரு குளிர் வாசஸ்தலத்துக்கு போய் உட்காந்து நான் கதை எழுத போகிறேன், வசனம் எழுத போகிறேன், ஃபேமிலியோடு போய் இருக்க போகிறேன், நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு ஒரு நாள் கூட எடுத்ததில்லை. அந்த மனுஷனை போட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க இவங்க. ஆனால் இவங்க கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்சது 10 நாள் டூரு, 15 நாள் டூரு. நான் சொல்கிறேன், நீங்கள் போங்க, உங்களை யாரும் தப்பு சொல்ல போகிற. நீங்கள் என்ன சொல்லணும்? மோடி மாதிரி எங்களால் உடைக்க முடியாதுங்க. அவருன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாடுன்னு சுற்றிட்டு இருக்காரு. எங்களால் முடியாதுன்னு சொன்னால் பரவாயில்ல. மோடி அம்பானிக்கும் அதானிக்கும் கைகூலியாக இருந்து கோடிக்கணக்காக செலவு பண்ணி இப்படியே சொல்லிட்டு இருந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா மக்கள் உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதோட விளைவு பாருங்கள், எலெக்ஷன் ரிசல்ட்டு தெரியும். சார், எடப்பாடி அவர்களோட 4 ஆண்டு ஆட்சிகள், இப்போது முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோட 3 ஆண்டு நிறைவு செஞ்சு 4ஆவது ஆண்டுக்கு போகுது. இந்த 2 ஆட்சியும் எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி ஒப்பிடுறீங்க? எங்களை பொறுத்த வரைக்குங்க, எங்களோட கொள்கையே வந்து 2 கழகமும் இல்லாத தமிழகம் தான். அது எங்களோட மோட்டோவே அதுதான். ஆனால் 2 பேரில் பெட்டர் ஆஃப் 2 ஈவில்ஸ்னு வாங்கல. 2 பேரில் யார் பெட்டர்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே எவ்வளோ பெட்டர். ஏன்னா எங்களுக்கு அவங்களுக்கும் பல விஷயத்தில் ஒத்து போகும். இந்த மத ரீதியாகட்டும், இன்னொருத்தரை புண்படுத்துறதாமல் இருக்கிறதாகட்டும், ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது சரி, எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது சரி, எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது சரி, எல்லாருமே இந்து மதத்துக்கு ஒரு மாதிரி, மற்ற மதத்துக்கு ஒரு மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்துக்களுக்கு தனியாக எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு அதில் வந்து கடைசியில் வந்து சனாதனத்தை ஒழிப்பேன், அதை பண்ணுவேன், மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு சிஎம்மாக இருந்துக்கிட்டு எனக்கு வந்து நான் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறது வந்து நேரடியான தாக்குதல். அதாவது நான் இப்படி தாங்க இருப்போம், இந்து மதத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம், நீங்கள் என்ன வேணால் கத்திக்க, ஆனால் உன் ஓட்டு எனக்கு தான் வரப்போகுது.
மற்றவங்களும் கரெக்டாக நான் பார்த்துப்போம். மற்றவங்களும் எந்த பிரச்சனை இப்போ உதாரணத்துக்கு இப்போ காங்கிரஸில் ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாரு, ஓபிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ்க்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து முக்கியத்துவம் கொடுப்போம், எஜுகேஷனில் முக்கியத்துவம்லாம் கொடுத்துட்டு பப்ளிக் கான்ட்ராக்டில் முக்கியத்துவம் கொடுப்போன்றார். எங்களை பொறுத்த வரைக்கும் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு தான் எப்போவுமே வேலை வாய்ப்புலையும் உண்டு, கல்வியிலையும் உண்டு, எல்லாத்துலேயும் உண்டு. மைனாரிட்டிஸ் கல்வியில் கிடையாது. உங்களுக்கு தெரியும், மைனாரிட்டிஸும் மத ரீதியாக எங்கேயுமே இடஒதுக்கீடு கிடையாது. இதில் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் கான்ட்ராக்ட்டுக்கு மைனாரிட்டிஸ்க்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பேன்றாங்க. எப்படி இந்த ரோடு வந்து ஓபிசி நீ ஓட்டுக்கு இந்த ரோடை, அடுத்த ரோடு வந்து எஸ்சி கொடுத்துருப்பா, இந்த ரோடு எஸ்டி கொடுத்துரு, இந்த ரோடு வந்து கண்டிப்பாக மைனாரிட்டி தான் வச்சுங்களேன். அந்த ஊரில் எந்த மைனாரிட்டி இல்லைன்னா அந்த ரோடு யாரும் போட மாட்டாங்களா? எப்படி எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படிலாம் பிரிக்கக்கூடிய கட்சி எதுன்னா அங்கே காங்கிரஸ், இங்கே திமுக. எப்படியாவது அப்பீஸ் பண்ணணும், அந்த சிறுபான்மையினர் அப்பீஸ் பண்ணி ஓட்டு வாங்கிடணும். இதுதான் இந்த கட்சியோட நோக்கம். எங்களை பொறுத்த வரைக்கும், பாஜகவை பொறுத்த வரைக்கும், மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும், எனக்கு எல்லாரும் ஒன்று தான். ஜல் ஜீவன் திட்டமாக எல்லாருக்கும் போகணும். முஸ்லீமுக்கு போகக்கூடாது, கிறிஸ்டின் போகக்கூடாது, எல்லாருக்கும் போகணும். டாய்லெட் கட்டணுமா, எல்லாத்துக்கும் போகணும். பணம் வரணுமா, 6000 ரூபா வரணுமா, கிறிஸ்டின் இது நம்ம விவசாயிகளுக்கு 6000 கொடுக்குறேன்னா கிறிஸ்டின்ஸ்லாம் ஒதுக்கிடுப்பான்னு கிடையாது, எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. இதுதான் வளர்ச்சிக்கான விஷயம். ஆனால் நீங்கள் இவரை மட்டும் தனியாக தூக்கிட்டு வந்துட்டு தெலுங்கானாவில் தனி ஹாஸ்பிட்டல் முஸ்லீம்களுக்கு தனி ஹாஸ்பிட்டல், வேறு யாரும் அங்கே போகக்கூடாது. நானும் நீங்களும் அடிபட்டு ஐசியூவில் சேர்ற மாதிரி போனால் கூட ஹிந்துவான்னு பார்த்து பக்கத்து ஹாஸ்பிட்டல் போகணுவாங்க. இது வந்து இதெல்லாம் ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்றதுனால தான் இப்படிலாம் சொல்லி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ஏடிஎம்கே எவ்வளோ மேல் டிஎம்கே கம்பேர் பண்ணும்போது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் தேவை. இந்த திராவிட கலாச்சாரமே இங்கே இருக்கக்கூடாது, பாஜக ஆட்சி வரணுன்றது எங்களோட கொள்கை. இந்த 3 ஆண்டு ஆட்சிகள் மக்கள் என்ன சார் நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு 5 வருடம்னா திமுக ஒரு 5 வருடம், இப்படி மாற்றி வரதை நம்ம பார்க்கும்போது இந்த 3 ஆண்டு எப்படி இருக்குது, மக்களோட மனநிலை எப்படி இருக்குது? அந்த வெள்ளத்திலே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்களே. எனக்கு தெரிஞ்சு என்னோட அரசியல் அனுபவத்தில் இதான் ஃபஸ்ட் டைம் டிஎம்கேவோட மிகப்பெரிய ஸ்டால் வாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வேட்பாளர்கள்லாம் தயாநிதி மாறன் ஆகட்டும், இங்கே தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆகட்டும், கனிமொழியே நடு ரோட்டில் நிறுத்தி திரும்பி போங்க, உள்ளே வரக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு தான் ஃபஸ்ட் டைம். அந்தளவுக்கு மக்கள் வெறுப்பாக இருக்காங்க. வேலூர்லலாம் வந்து கதிரானந்துக்கு அதிகமான வெறுப்பு எல்லா இடத்துலையுமே, கிராமத்துலலாம். எதுக்கு சொல்கிறேன், இது மாதிரி என்றைக்கு நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடக்குதுன்னா திமுக வந்து மக்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவோட வரலாறு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்போ என்னென்ன எப்படி வரும்னா, அதிமுக மேலே வெறுப்புனால தான் திமுக வரும். திமுக மேலே ஆசையாக எப்பவும் வராது. ஆனால் அதிமுக பாருங்கள், எப்போ எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சார்னா 77 அவர் மேலே ஆசையில் வந்தாங்க, 80 அவருக்கு திருப்பி கொடுத்தாங்க, 84 திருப்பி கொடுத்தாங்க, 89 எப்படி ஆட்சிக்கு வந்தார்னா ஜேன்னு பிரியும் போது உள்ளே வந்தார், 89 வந்தார், 91 ஜெயலலிதா மேலே, ராஜீவ்காந்தி இறந்தோம், ஜெயலலிதா மேலே தனிப்பட்ட இதில் வந்துட்டாங்க மேலே. 96 பயங்கரமான அந்த கட்சிக்கு கெட்ட பேர், அந்த வளர்ப்பு மகன் திருமணம்லாம் நடத்தி ரொம்ப கெட்ட பேர் வரும்போது அப்போ டிஎம்கே உள்ள வந்தது. இப்போ எப்போ போல் ஏடிஎம்கே கெட்ட பேர் வாங்குதோ அப்போ தான் டிஎம்கே வரும். டிஎம்கே நல்ல விஷயமா என்றைக்கும் வந்ததே கிடையாது. அதே மாதிரி இப்போவும் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா இறந்துட்டாங்க, எடப்பாடி ஆட்சி இருந்தது, அவ்வளோ இருந்து கூட எடப்பாடி அவர்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஓட்டு வித்தியாசம் ரொம்ப குறைவான பர்சன்டேஜ் தான். 68 சீட்டு கிட்ட அவர் வாங்கினதே வந்து மிகப்பெரிய தோல்வி திமுகவுக்கு. எங்கள் கூட்டணியிலேருந்து 68 சீட்டு இவர் வாங்கிட்டு இவங்க ஜெயித்ததே வந்து மிகப்பெரிய ஒரு, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தோல்வி தான். அது அந்த இவங்களையும் கம்பேர் பண்ணுறது வந்து திமுக வந்து என்றைக்குமே இன்றைக்கி இல்லை. இப்போ பாருங்கள், திருப்பியும் அடுத்த ஆட்சி கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக வர மாட்டாங்க 2026. 100க்கு எத்தனை சதவீதம் கொடுப்பீங்க சார் தமிழக முதல்வர் ஸ்டாலினோட இந்த தமிழ்நாடு ஆட்சிக்கு? மைனஸில் கொடுத்தா வருத்தப்பட மாட்டிங்கன்னா மைனஸில் கொடுக்குறேன், இல்லைனா 0ன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதெல்லாம் அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், பிரமாதம் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று சொல்லுங்கள், அதை நான் ஏற்றுக்கிறேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த புலம்பலை தவிர, மோடி, சனாதனம், சிறுபான்மை, பணம் இல்லை, எங்களுக்கு நிதி கொடுக்கல, ஜிஎஸ்டியில், இதே புலம்பலை தவிர ஏதாவது ஒன்று. இப்போ நீங்கள் 2-3 இது இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துனாங்கல்ல, இப்போ இங்கே எல்லா இடத்துலையும் வந்து இன்வெஸ்டர்ஸ் வராங்கன்னு எத்தனை வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து உட்காருவார், இன்வெஸ்டர்ஸ் வர சொல்லுவார், வருவாங்க, சைன்லாம் பண்ணுவார். அந்த துறைகளை போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு இருக்க கஷ்டம் தெரியும். இந்த தமிழ்நாடே வேணான்னு சொல்லி ஏற்கனவே குஜராத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து எதுவுமே இங்கே வராது, எல்லாம் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புவாங்க. அதுதான் துறை ரீதியாக ஒரு சிஎம்மோட எஃபிஷியன்சி. என்னென்னா, மோடி வந்து முதல்வர் இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருப்பார், சொல்லுவாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பார். யாராவது ஒருத்தர் இந்தியாவுக்கு முதலீடு செய்கிறாங்கன்னு ஒருத்தர் சின்ன நியூஸ் வந்தால் கூட யார் என்னன்னு விசாரித்து அவங்க இந்தியாவில் அந்த மாநிலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கேர்ட்டஸிக்கு எங்கள் மாநிலத்துக்கு வாங்க, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், எங்கள் மாநிலம் எப்படி இருக்குது மட்டும் பாருங்கள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வரேங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடோ ஆந்திராவோ தெலுங்கானாவோ போயிட்டு வந்துடுவாங்க.
போயிட்டு இங்கே வந்த உடனே இவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், நான் என்னோடய டேர்ம்ஸை சொல்கிறேன், அவங்களுக்கும் எங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கன்னுவாங்க. இவர் சொல்கிற டேர்ம்ஸை பார்த்தோன்னு இங்கே வந்துடுவாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு மோடி அவர்கள் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா அந்த லோ லெவலில் இருக்கிற விஓ வரைக்கும் அந்த 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 அவங்க என்னென்ன சிரமம் எல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் தமிழ்நாடு போன்ற இதெல்லாம் வந்து வந்த உடனே இவர் ஒரு கமிஷன், அவர் ஒரு கமிஷன், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த துறை அதிகாரி கமிஷன், எம்எல்ஏ கமிஷன், லோக்கலில் இருக்கிற கவுன்சிலர் எல்லோரும் கொடுத்தா தான் வர முடியும். அதனால் ஈஸி டு டூ பிஸ்னஸ்ன்றது வந்து குஜராத் மாதிரி பண்ணுறதுக்கு தான் ஒரு முதல்வரோட சாதனை. இந்த முதல்வர் அது பண்ணலை. ஆனால் அவங்க சைட்லேருந்து சொல்கிறது என்னென்னா 2 கோடி வேலை வாய்ப்பு அமைச்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் அதை செய்தாங்களா அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அளவுகோலுங்க எனக்கு தெரியல. இப்போ 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, நாங்கள் கொடுக்கலன்னு சொல்கிறோம் வச்சுங்களேன். இப்போ கொடுக்கலன்னு மேலே சொல்கிறீங்க, எதை வச்சு கொடுக்கலன்னு சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், எதை வச்சு கொடுக்கல? தமிழ்நாட்டில் 10 லட்சம் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, என்ன நான் கொடுக்கலன்னு சொல்கிறேன், நீங்கள் கொடுத்தன்றீங்க, எதை வச்சு அளவுகோலாக வைப்பீங்க? இப்போ நீங்களாம் இளைஞர்கள் இல்லை சார், என் ஃப்ரெண்டு ஒரு 10 பேர் இருக்காங்க, பாவம் வேலையே இல்லாமல் இருக்காங்க சார், சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 10 பேர் வேலை இல்லாமல் இருக்காங்களா? வேலை செய்ய மாட்டேன்றவங்களை விட்டுருங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கையில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் தூக்கிக்கிட்டு அப்படியே வேர்வை சிந்திக்கிட்டு எங்கே வேலை இல்லாமல் இருக்காங்களா? வேலை வாய்ப்புகள் குவிஞ்சு கிடக்குது, செய்கிறதுக்கு ஆள் இல்லை. இதைத்தான் மோடி என்ன சொன்னார், நீ வந்து வேலை வாய்ப்புனா நேராக ஃபேனு கீழே ஏசி கீழே உட்கார வேலையை பார்க்காத, கவர்மெண்ட் வேலை ரொம்ப கம்மி தான், நீ வேலையை உருவாக்குன்னாரு. அதில் தான் உங்களுக்கு இது கொடுத்தாரு. நம்ம என்னென்ன முத்ரா லோன்லேருந்து என்னென்ன ஸ்டாண்டப் என்னென்ன கொடுத்தா எல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் நீயா தொழிலை உருவாக்குனாங்க. இவங்க ஒன்றே பஜ்ஜி போட சொல்கிறியா, பக்கோடா போட சொல்கிறியா? ஒருத்தர் பக்கோடா போட தெரியுங்க, ஒரு ஆளுக்கு பக்கோடா போட தெரியும், 5வது தான் படிச்சிருக்காரு. அவருக்கு என்ன மெயினாக வேணும்? மூலதனம் வேணும், பணம் இல்லை அவருக்கு. நேராக போகிறாரு, முத்ரா லோன் அப்ளை பண்ணுறாரு. எவ்வளோன்னா 20, 50, 1 லட்சம், 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. நோ இது கேரண்டி, இதெல்லாம் கிடையாது. என்ன சொல்கிறது, இந்த செக்யூரிட்டிலாம் கிடையாது. நீங்கள் போய் கொடுத்த உடனே உங்கள் பேரை பார்த்து ஆதார் எல்லாம் வாங்கிட்டு எவ்வளோ சார் வேணும், 5 லட்சம் கொடுத்தா அவரை நேராக அவர் ஊரில் போய் உட்காந்துட்டு ஒரு பக்கோடா கடையை வச்சு ஆரம்பிக்கிறார். பக்கோடா கடை அவர் சம்பாதிக்கிறாரு. வேலை எப்போ இல்லையாது. அந்த பக்கோடா வைக்கிற இடத்துல அவர் என்ன சொல்ல, கூட ஒரு அசிஸ்டன்ட் வைக்கிறாரு, அவனுக்கு ஒரு 10,000 சம்பளம் வெங்காயம் வெட்டுறதுக்கு. அது வேலை வாய்ப்பா இல்லையா? ஸ்டார்ட் அப். அவராக ஒரு ஆள் வர்றாரு, இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ வைக்கிறாரு, நானும் ஆரம்பிக்கிறேன் சார், 30 லட்சம் வேணும் சார், ஸ்டார்ட் அப் லோன் கொடுக்குறாங்க. இதைத்தான் பண்ணுறாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. வேலைக்கு ஆள் கிடைக்கல, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், எல்லா விஷயத்துக்குமே வேலைக்கு ஆள் கிடைக்கல. இந்தியா மாதிரி நாட்டில் வேலைக்கு ஆள் கிடைக்கலன்றது மிகப்பெரிய விஷயம். வேலை செய்ய மாட்டேன், எனக்கு ராகுல் காந்தி மாதம் 1 வருஷத்துக்கு 1 லட்சம் கொடுத்துருவாருன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் கரெக்டாக அவங்க வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம நாட்டில் வேலை வாய்ப்புகள் தமிழகத்தையும் சேர்த்து சொல்கிறேன், நான் பாலிடிக்ஸ் பண்ண விரும்பலை. தமிழ்நாட்டில் 10 லட்சம் வேலை வாய்ப்பு கொடுத்தியான்னு கேட்க மாட்டேன். ஏன்னா வேலை வாய்ப்புக்கு தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் செய்ய மாட்டேன்னு தானே வடநாட்டுக்காரங்க வரான். தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லைன்னீங்க, தமிழர்கள் போய் முட்டி மோதி வேலை செய்யாமல் இருந்தால் வடநாட்டுக்காரங்க இங்கே வரான். அப்போ தமிழ்நாட்டில் இருக்குது வேலை செய்கிறதுக்கு நம்ம ஆளுகளுக்கு பிடிக்கல, இல்லை அவங்க செய்கிறதுக்கு மாதிரி அவங்களால எம்ப்ளாயபிளாக இல்லை, வெளியால் வந்து செய்கிறான். எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எல்லா ஃபீல்டும் நான் பார்த்துட்டேன். ஆடிட்டர் ஃபர்ம், லாயர் ஃபர்ம், இன்ஜினியர் ஃபர்ம், ஹாஸ்பிட்டல்ஸ், இது ஸ்கூல்ஸ், எங்கே போய் கேட்டாலும் ஆள் கிடைக்கலைங்க, நல்ல ஒரு டீச்சர் கிடைக்கலைங்க, ஒரு அக்கௌண்டன்ட் தேடிட்டு கிடைக்கலைங்க, ஒரு பிளம்பர் கிடைக்கலன்னு சொல்கிறாங்களே தவிர, காலையில் கதவு திறந்தால் என்னங்க 10 பேர் நிற்கிறாங்க வேலைன்னு. ரொம்ப கோவம் வருதுன்னு சொல்லுங்கள். ஏதோ ஒன்று இடத்துல எங்கே இருக்கா? இப்போ வரும்போது பார்த்தேன் சேல்ஸ்மேன் தேவை இங்கே, இப்போ போட்டிருக்காங்க கீழே வரும்போது சேல்ஸ்மேன் தேவை. அப்போ வேலைவாய்ப்பு இல்லையா? வேலைவாய்ப்புலாம் இந்தியாவில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அதை சும்மா 2 கோடி இதெல்லாம் சொல்கிறது, 2 கோடி அம்பானி அதானி ஒரு 4-5 டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இந்தியாவில் வேலைவாய்ப்பு பிரமாதமாக இருக்குது. சரி, இறுதியாக முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சு 2வது முடிஞ்சு இப்போ 3வது கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போது சதவீதம் அடிப்படையில் எப்படி இருக்குது, களம் எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு இல்லை? 3வது முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட 280 கிட்ட முடிஞ்சிருச்சு. 4வது போயிட்டுருக்கோம். அது 543. இனிமேல் எல்லாமே நார்த்து தான் வரப்போகுது. அதுதான் சொல்கிறேன், இனிமேல் நான் நார்த் பக்கம் வருது, அதனால் வந்து பிஜேபிக்கு ஸ்வீப் பண்ணணும்னு சொன்னதுனால தான் எலெக்ஷன் கமிஷனை பார்க்குறேன், அவங்கள பார்க்குறேன், முஸ்லீம் எதிர்த்து பேசுகிறேன், அப்படி பேசுகிறேன்னாங்க. மோடி அவர்கள் முஸ்லீம் அவர்களை பற்றி அந்த வார்த்தை பேசுனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, மேனிஃபெஸ்டோவில் வந்ததுக்கு அப்புறம், ராகுல் காந்தி நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து நாங்கள் பார்ப்போம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மோடி அவர்கள் பேச ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி பேசலை. இவர் பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் என்னங்க இந்து முஸ்லீம் கலவரம்லாம் உண்டாக்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அதை பேசினாருன்றது யாரும் பேச மாட்டாங்க. நான் சொன்னேன் பாருங்கள், கான்ட்ராக்ட் முஸ்லீம் கொடுப்பேன், மைனாரிட்டிஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுப்பேன், உங்களோட சொத்தெல்லாம் நாங்கள் நல்லா எக்ஸ்ரே பார்த்து அதை ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். ராகுல் காந்தி சொல்கிறார், நாங்கள் எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குது உங்கள் சொத்தை பார்ப்போம், எல்லா சொத்தையும் பார்ப்போம், எல்லா சொத்தையும் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் யாரோட சொத்தை வாங்கி எங்கே கொடுக்க போகிறீங்க?
அப்படின்னு கேட்குறாரு. இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னாரு. எங்களை தான் சொல்கிறீங்க. அவர் அப்படி சொல்லியே, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னால் ஊடுருவுக்காரர்கள். யார் ஊடுருவுறது? நம்ம நாட்டில் சுற்றி இருக்கிற பவுண்டரியில் யார் இருக்காங்க? ஸ்ரீலங்காவை தவிர மற்ற எல்லாம் முஸ்லீம் நாடு. அங்கேருந்து உள்ளே வர்றவங்க யார்? முஸ்லீம் ஊடுருவி வர்றவங்க. இங்கே இருக்க இஸ்லாமியர்கள் இல்லை. அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, யாருக்கும் தெரியாமல் குடும்பம்லாம் வச்சுக்கிட்டு ரோஹிங்கா முஸ்லீம் மாதிரி உள்ளே வந்துக்கிட்டு ஏகப்பட்ட குழந்தைகளை பெற்றுக்கிட்டு இங்கேயே இருந்து நம்ம வளங்களை சுரண்டுறாங்களே, அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க போறீங்கன்னு கேட்குறாரு. உடனே என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமியரை சொல்கிறீங்களா? இங்கே இருக்கிற என்னுடைய இஸ்லாமிய சகோதரனை எப்படிங்க இன்ஃபில்ட்ரேட்டர் சொல்ல முடியும்? அதையும் குழந்தை பெற்றுக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. முஸ்லீம்லாம் அவ்வளோ பெற்றுக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. அவர் மீன் பண்ணுறது இதை ஒரு வேலையாக வச்சுட்டு பக்கத்து நாட்டிலேருந்து உள்ளே வந்துக்கிட்டு ஆதார் கார்டை வாங்கிக்கிட்டு நம்ம சலுகையை வாங்கிக்கிட்டு ஏகப்பட்ட குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு சலுகையை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக சலுகை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே முஸ்லீம் பற்றி பேசுகிறீங்க அப்படி இப்படின்றாங்க. இன்னும் 25 நாள் இருக்குங்க. பதட்டம் அதிகமாக இருக்கும், உக்கிரம் அதிகமாக இருக்கும், என்னென்னமோ பேசுவாங்க. அதெல்லாம் முடிஞ்சு ஜூன் 4ஆம் தேதி ஒரு விடை கிடைக்கும். அன்றைக்கி எல்லாருமே ஒரு இந்திய அரசியலுக்கே ஒரு முக்கிய திருப்புமுனையாக இருக்கும். நிச்சயமாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம் ஜூன் 4 வரைய. உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.